Hello guys, in our topic powers of officers ஓகேங்களா for both the CGST and SGST officers அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணவங்க என்ன பவர் இருக்குது அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் சர்ச் அண்ட் சிஎஸ் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்பெக்ஷன் சர்ச்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் என்னன்னா அவங்க வந்து எங்கே வேணால் போய் பார்க்க முடியும் ஓகேங்களா, எங்கே வேணால் போய் தேட முடியும், அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சர்ச் எங்கே வேணால் போய் எந்த பொருளும் தேட முடியும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சட்டத்தை மாரி எதனா எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டாமல் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதை வந்து சர்ச் பண்ண முடியும். சிஎஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பறிமுதல் பண்ணுறது, இன்கேஸ் வந்து அவங்க சட்டத்தை மதிக்கலன்னு தெரிஞ்சு அதை வந்து பறிமுதல் பண்ணுறது தான் இந்த 3 பாயிண்ட் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. தான் செக்ஷன் 6 அவங்க கீழே வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் பவர் டு இன்ஸ்பெக்ட் எனி பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது அந்த பிஸ்னஸில் எந்த பிளேஸ் ஒன்றா அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் வந்துன்னா சர்ச் ப்ரிமிசஸ்னால் அவங்களுடைய வளாகத்துக்குள்ளே எங்கே வேணால் தேடுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. அப்புறம் சீஸ் குட்ஸ், அதாவது வந்து அந்த கூட்ஸை வந்து பறிமுதல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது ஓகேங்களா. அது கூட்ஸு அந்த டாக்குமெண்ட்ஸே பறிமுதல் பண்ணுறது உரிமை சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ திங்ஸ் தட் மே ஹேவ் ரிலவெண்ட் அண்டர் சிஜிஎஸ்டி ஆக்ட், அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் கீழே ரிலவெண்ட்டாக என்ன பொருள்லாம் கிடைக்குதோ அது அவங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணவோ சர்ச் பண்ணவோ இல்லை சீஸ் பண்ணவோ எல்லாத்துக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஜிஎஸ்டி ஆக்டே என்னென்ன பொருள் எல்லா பொருளையும் அவங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கும் சீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 69 சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த அரெஸ்ட்னு பார்த்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ யார் வந்து அந்த டாப் பவரில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா த கமிஷனர் ஆர் த ஆஃபீஸர் ஆத்தரைஸ் பை ஹிம், அதாவது அந்த சிஜிஎஸ்டி ஆர் எஸ்ஜிஎஸ்டி ஆக்டோட கமிஷனர், அப்படி இல்லைன்னா அவரால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்சன், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி, அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன் அரெஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் எ ரீசன் பிலீவ் கமிட்டட் காக்னிட்டிவ் அஃபென்ஸ், அதாவது அவர் பண்ண ஏதாவது அஃபென்ஸ் தெரியப்பட்ட அவர் பண்ண ஒரு தப்பு வந்து ஒரு பண்ண ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் எவேஷனாக இருக்கலாம், டேக்ஸ் கட்டாமல் இருக்கலாம், இல்லை டேக்ஸை வந்து தவிர்த்துக்கலாம், எதனால் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணது ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த செக்ஷன் 69, 67 பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 தான் வரும், காமனாக வரும் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனருக்கு வந்து இந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கமிஷனர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவரால் ஆதரஸ் பண்ண பர்சனுக்கு வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. யார் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் டு சம்மன் பர்சன் டு கிவ் எவிடன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்புறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த பர்சனுக்கு ஒன்றா நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரொசீஸ் பண்ணுங்கள், நீங்கள் டாக்குமெண்ட் வந்து எங்கள் இடம் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு பவர் இருக்குன்னு பேசிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸர் கேன் சம்மன் எனி பர்சன், எந்த பர்சன் ஒன்றா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிவ் எவிடன்ஸ் ஃபார் ப்ரொசீஜர் டாக்குமெண்ட் அண்ட் என்கொயரி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க, நான் உங்களை என்கொயரி பண்ண உங்க மேலே சந்தேகமாக இருக்குது, டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வந்து இவங்களுக்கு பவர் இருக்குது. யாருக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது நாட் ஓன்லி ஜிஎஸ்டி ஆஃபீஸர்னா சிஜிஎஸ்டி ஆஃபீஸர் ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி ஆஃபீஸர் 2 ஆஃபீஸருக்கும் வந்து காமனாக தான் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டு கால் இன்ஃபர்மேஷன் ஓகே. அதாவது சேமாக பவர் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரலில் இருக்கவங்களும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 2 பேருக்கு இருக்க ஒரு காமனான ஒரு பவர் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா பேசிக்காக. சரி, உங்கள் டாபிக் போகலாம். இது பார்த்தீங்கன்னா பவர் டு கால் ஃபார் இன்ஃபர்மேஷன், அதாவது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம கால் பண்ணி கேட்குறாங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்களால பவர் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸர் ஹேவ் அத்தாரிட்டி டு கால் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனி பர்சன் ரிலேட்டிங் த ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணவங்க கீழே ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் இன்ஃபர்மேஷன் தான் கொடுங்க. ஃபோன் பண்ணி மட்டும் இல்லை, இன்ஃபர்மேஷன் தானே வேணும்னு கேட்டாங்கன்னா அது கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது, அவங்க கேட்டால் கொடுக்கணும், அவங்க ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பவர் டு ஆடிட் அண்டர் செக்ஷன் 65 ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸர்ஸ் கேன் கண்டக்ட் ஆடிட்ஸ் ரெஜிஸ்டர்ட் பர்சன் வெரிஃபை த கரெக்ட்னஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி ஃபைல், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்களா, ஸோ வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து அவங்க எப்போ வேணால் ஆடிட் பண்ணலாம். ஜிஎஸ்டி ஆடிட் வந்து எப்போ வேணால் எந்த கம்பெனி வேணாலும் போகலாம், போய் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு பவர் இருக்குது. ஏன்னா இன்கேஸ் யாரும் தப்பாக வந்து ஜிஎஸ்டி கணக்கு காட்டி அவங்க பொருள் விற்றுருந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொருளை வித்தவுட் ஜிஎஸ்டி விற்றுருந்தாலோ, ஸோ இது மாதிரி விஷயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ஆடிட் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெனால்ட்டி ஃபைனலாக சேர்த்து போடுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் அண்டு ரிலீஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் கன்வெயன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காவலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டாமல் இல்லை இ பில் இல்லாமல் இல்லை இன்வாய்ஸ் இல்லாமல் எதனால பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னா அதை அவங்க காவலில் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த வண்டியை விடவே மாட்டாங்க, அந்த பொருளை விடவே மாட்டாங்க, டெலிவரி பண்ண விட மாட்டாங்க, அந்த சப்ளை விட மாட்டாங்க, இப்போ செலரி விட மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. அது காவல் வகத்துக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க கொண்டு போகிறது ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸர் கேன் டிடைன் குட்ஸ் கன்வெயன்ஸ் டூரிங் டிரான்சிட், அதாவது டூரிங் அது அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறும்போது அதை அவங்க நிறுத்தி வைக்கிறது அவங்க காவல் வைக்கிறது ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா.
இஃப் there is a suspicious of tax evasion, அதாவது அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா சஸ்பீஷியஸாக ஃபீல் பண்ணாங்கன்னா டேக்ஸ் எவேஷன் வந்து டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு அவங்க சஸ்பீஷியஸாக ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேம் அப்பான பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் பெனால்ட்டி. அவங்க எப்போ அதை விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் அவங்க டேக்ஸ் கட்டாமல் அந்த பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா சம் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ணி பெனால்ட்டியோட டேக்ஸை பே பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அந்த வண்டி விடுவேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேசிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 120 சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கன்ஃபிஸ்கேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கூட்ஸை வந்து பறிமுதல் பண்ணி அவங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட முடியும். ஓகேங்களா? ஸோ முன்ன பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸை வந்து அவங்க காவலில் வச்சுக்கிட்டு அவங்களால வந்து அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டினோன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கூட்ஸை வந்து சர்டன் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அவங்க டேக்ஸை கட்டலை, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லாரி 6 லாரி வருது அவங்க கட்டவே இல்லைன்னா அவங்க கவர்மெண்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து கையோடு கொண்டு போயிடலான்றாங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபைட் த கூட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் இன் சர்டன் கேசஸ் நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் எவேஷன், அதாவது நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணலாமா இருந்தாலும் சரி இல்லை டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி பண்ண முடியுன்றாங்க. ஓகேங்களா? அதை வந்து அப்படியே நம்ம பறிமுதல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அந்த பொருளை வந்து அவங்க பறிமுதல் கொண்டு போயிடுவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது உங்களுடைய பேர் உங்கள் பாலா.